ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கைவசம் இந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பல ஆயிரம் மிச்சம் பண்ணலாம். ஸோ இப்போ யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கையால் துணி துவைக்கிறோம்? எல்லாருமே வந்து வாஷிங் மிஷின் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு பாட்டை நம்மளே ஈஸியாக கழட்டி மாட்டலாம். அதனால் நம்ம வாஷிங் மிஷின் டீப் க்ளீன் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாட் தான் வந்து உடஞ்சிருச்சு. நாங்களே வந்து ஈஸியாக வாங்கி மாட்டிட்டோம். ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ மேலே இருக்கக்கூடிய கேப்பை வந்து லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கனாவே அது வந்துடும். உள்ளே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அதை நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு எடுத்துருங்க. ஸ்க்ரூவை கட்டினதுக்கப்புறம் இதை லைட்டாக நீங்கள் ஷேக் பண்ணி புஷ் பண்ணிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஈஸியாக நம்ம கழட்டிடலாம். கொஞ்சம் டைட்டாக இருக்கும், கொஞ்சம் புஷ் பண்ணி கழட்டிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்திங்கன்னா இதை கழட்டி எடுத்துட்டோம். ஸோ இப்போ பேக் சைடில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ வந்து டஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கே வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். நம்ம இதை இப்படியே வந்து வச்சு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா துணிகள்லேயும் அழுக்கு போகாது, நமக்கு வாஷிங் மிஷினும் வந்து லைஃப் வராது. ஸோ இதை நீங்கள் டேப்பை நல்லா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோர்ஸாக அடிச்சிங்கனாவே அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ பாருங்கள், உங்களுக்கே வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ நம்ம கையால் வச்சு தேய்ச்சோம்னா கூட அந்த அளவுக்கு க்ளீன் ஆகாது. இந்த மாதிரி டேப்பை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டுடுங்க, சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சிருங்க. நீங்கள் பாத்திரம் தேய்க்க யூஸ் பண்ணுற பவுடரோ லிக்யூடோ இல்லை ஏதாச்சும் நீங்கள் துணி தேய்க்க யூஸ் பண்ணுற கூட பவுடரை கூட நீங்கள் போட்டு நல்லா இந்த ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சிங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எவ்வளோ சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணிங்கன்னா நம்ம வாஷிங் மிஷின் சூப்பராக துணிகள்லாம் அழுக்கு போகும். 6 மந்த்ஸ்க்கு ஒன் டைம் இல்லை ஒரு 1 இயர்க்கு ஒன் டைம் வச்சு இந்த மாதிரி நம்ம டீப் க்ளீன் பண்ணால் தான் வாஷிங் மிஷினும் நல்லா லைஃப் வரும். ஸோ இப்போ இதெல்லாம் சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வாஷிங் மிஷினில் நம்ம ஒரு 2 டைம்ஸ்க்கு ஒன் டைம் இல்லை வீக்லி ஒரு 1 டைம்ஸ் ஆச்சும் இதை கண்டிப்பாக நம்ம க்ளீன் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் அதை அப்படியே க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ இதனாலே நம்ம துணிகளில் அழுக்கு சேரும். ஸோ பாருங்கள், இதுதான் வந்து டஸ்ட்டெல்லாம் போய் அங்கே தான் வந்து சேரும். ஸோ இதை நம்ம கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். ஸோ இப்போ இதை ஸ்க்ரப்பரை போட்டு நல்லா தேய்ச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாஷிங் மிஷினில் நம்ம அந்த கழட்டின அந்த பாட்டோட கீழேயும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். அந்த பவுடரெல்லாம் நம்ம போடுறப்ப அந்த வந்து ஒரு மாதிரி வழவழப்பாக அப்படியே போய் டஸ்ட்டு மாதிரி அதில் தங்கிருச்சு. ஸோ பவுடர் போடுற ட்ரேவும் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். இதில் நான் பவுடர் போட மாட்டேன். ஸோ நான் துணி துவைக்கும் போது பவுடரை நான் எப்படி போடுவேன் அப்படின்ற வீடியோவும் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டில். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம துணிகள்லாம் நல்லா பளிச்சின்னு துவைக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் தண்ணியை நல்லா ஊற்றி விட்டுடுங்க. ஸோ ஒரு 2 டைம்ஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி நல்லா ஸ்பின் மோடில் வச்சுருங்க. வாஷிங் மிஷின் ஆன் பண்ணி தண்ணி நல்லா ஊற்றி விட்டதுக்கப்புறம் ஸ்பின் மோடில் வச்சு நீங்கள் ஸ்பின் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடும். இப்போ ஒரு 2 டைம்ஸ் நல்லா நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஸ்பின் மோடில் வச்சு க்ளீன் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணால் தான் நம்ம வாஷிங் மிஷினில் நம்ம துணிகளை போடும்போது நல்லா அழுக்கும் போகும். ஸோ நம்ம எப்படி இந்த பவுடரை வாஷிங் மிஷினில் யூஸ் பண்ணோம் அப்படின்றதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம லிக்விட் யூஸ் பண்ணுறதை விட நம்ம பவுடர் போடும்போது தான் துணிகள்லாம் நல்லா அழுக்கு போகுது. அதை நம்ம ஸ்ட்ரைட்டாக போடும்போது பார்த்திங்கன்னா துணிகள் அழுக்கு போகாது. அதை நான் வீடியோவும் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா ஒரு 2 டைம்ஸ் நல்லா நம்ம தண்ணி ஊற்றதுக்கப்புறம் ஸ்பின் மோடில் வச்சதுக்கப்புறம் ஒரு துணியோ இல்லை நீங்கள் ஒரு ஸ்பாஞ்ச் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய தண்ணியோ இல்லை அந்த டஸ்ட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எதுக்கு நம்ம துடைக்கணும்? நம்ம தான் ஸ்பின் மோடில் வச்சு தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சுன்னு அப்படியே விட்டுடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது உள்ளே இருக்கக்கூடிய டஸ்ட்டெல்லாம் கூட ரிமூவ் ஆகிடும். ஸோ இதனால் நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ட்ரம் க்ளீனும் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வேல்யூபுளாக இருக்கும். டாப் லோட் வாஷிங் மிஷினில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபில்டர் இருக்கும். அதை 3 டேஸ்க்கு ஒன் டைம் இல்லை வீக்லி ஒரு 1 டைம்ஸும் நம்ம கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டேப்பில் நீங்கள் ஃபோர்ஸாக அடித்து ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சிங்கனாவே போதும், ஃபுல்லாக வந்து க்ளீன் ஆகிடும். ஸோ நானும் வந்து ஒரு 1 மந்த் கிட்டே க்ளீன் பண்ணாமல் விட்டதுனால ரொம்ப வந்து டஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது தான் வாஷிங் மிஷினில் நமக்கு துணிகளும் டஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம சோப்பு போடக்கூடிய ட்ரே, பவுடர் போடக்கூடிய ட்ரே. நான் அதை வந்து யூஸ் பண்ணாதனால ரொம்ப கருப்பாயிடுச்சு. கொஞ்சம் க்ளீன் பண்ண கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லையே, ஏன் அதுக்கு டஸ்ட் ஆச்சு அப்படின்னு தண்ணி போடுறதுனால அந்த மாதிரி டஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம தண்ணி வரக்கூடிய அந்த டேப்பும் பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து டஸ்ட்டெல்லாம் போய் அடைச்சிக்கும். இதனால் நமக்கு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஸ்லோவாக வரும். இதனால் கரண்ட் பில்லும் அதிகமாகும், நம்ம துணி துவைக்கிற டைமும் அதிகமாக எடுக்கும். ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். நம்ம இதை கழட்டினதுக்கப்புறம் இதையும் நீங்கள் ஃபுல்லாக வந்து இன்னொரு ஃபில்டரும் உள்ளே இருக்கும். 2 ஃபில்டரையும் வந்து ரிமூவ் பண்ணி நல்லா டேப்பில் ஃபோர்ஸாக அடித்து கொடுத்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். ஸோ இந்த ப்ராசஸை கண்டிப்பாக நம்ம 6 மந்த்ஸ்க்கு ஒன் டைம் இல்லை 1 இயர்க்கு ஒன் டைம் நம்ம பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபில்டராக ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி துணியை வச்சு நல்லா உள்ளே தொடச்சி விட்டுக்கோங்க. உள்ளே இருக்க டஸ்ட்டும் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ராசஸை நீங்கள் வாஷிங் மிஷின் ஆன் பண்ணோன்னே தண்ணி ஸ்லோவாக வந்தாலும் இதை பண்ணலாம் நீங்கள். ஸோ நீங்கள் அப்படியே வந்து மிஷின் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா தண்ணி வர டைம் அதிகமாக எடுக்கும். இதனால் நமக்கு கரண்ட் பில்லும் அதிகமாகும், துணி துவைக்கும் டைம் எடுக்கும். ஸோ இப்போ இதனால் நம்ம டேப்பில் ஃபோர்ஸில் அடித்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஃபிட் பண்ணிடலாம். ஸோ உள்ளே உங்களுக்கு ஃபுல்லாக வந்து போகலன்னா ஒரு கட்டிங் பிளேயரை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உள்ளே போயிடும். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக நம்ம இதெல்லாம் பண்ணிடலாம். ஸோ நம்ம ரெகுலராக பண்ண தான் இதெல்லாம் கஷ்டம். நம்ம வந்து ரெகுலராக பண்ண போகிறதில்ல, 6 மந்த்ஸ்க்கு ஒன் டைம் தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் டேப் எப்பவும் போல் ஃபிட் பண்ணிவிட்டு டேப்பை ஆன் பண்ணி விட்டுடுங்க. ஸோ பாருங்கள், ஃபிட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம உடஞ்ச அந்த பாட்டை எப்படி ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், எல்லாம் நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுட்டு இப்போ ஃபிட் பண்ணலாம். இப்போ இதுதான் நமக்கு இந்த பார்ட் தான் உடஞ்சிருந்தது. இது நம்ம வாங்கின ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 60 ரூபீஸ் தான். ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இந்த மாதிரி நல்லா கலட்டி எடுத்துருங்க அந்த ஸ்க்ரூவை.
இப்போ நம்ம வீடியோவில் காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஸ்க்ரூவை வந்து கழட்டி எடுத்துருங்க. 2 ஸ்க்ரூ இருக்குது. கழட்டி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் 2 ஸ்க்ரூவையும் நம்ம கழட்டிட்டோம். அந்த உள்ள ஒயிட்டில் இருக்கக்கூடிய அந்த இதுவும் பார்த்திங்கன்னா ஃப்ளக் மாதிரி இருக்குது. அதையும் பிடிச்சி இழுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் நம்ம வாங்கின அந்த புதுசாக வாங்கியிருக்கக்கூடிய இந்த இதுவை வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 பக்கமும் இருக்குது. நீங்கள் கரெக்டான பக்கமாக பார்த்து ஃபிட் பண்ணிங்க. ஒரு பக்கம் ஃபிட் பண்ணும்போது கரெக்டாக இல்லைன்னா திரும்ப வந்து திருப்பி மாட்டிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த எட்ஜில் வச்சு அந்த ஹோல்ஸ் இருக்குது, அதில் மாட்டிட்டு இங்கே ஃபிட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிடும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு நல்ல வீடியோவில் ஃபுல்லாகவே காமிச்சிருக்கேன். நீங்கள் சூப்பராக வந்து ஃபிட் பண்ணிடலாம். இப்போ ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதே மாதிரி நம்ம கழட்டின மாதிரி ஃபிட் பண்ணிவிடுங்க. கரெக்டாக வச்சு 2 ஸ்க்ரூவையும் வந்து நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம சர்வீஸ்க்கு பண்ணுறதுக்கு கூப்பிட்டோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரு 800 வாங்குவாங்க, வந்து 800 1000 வாங்குவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்து க்ளீன் பண்ணி டீப் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஃபிட் பண்ணோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 3000 மேலே வாங்கிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஈஸியாக நம்ம வீட்டிலே வந்து முக்கியமாக நம்ம என்ன செலவு பண்ணியிருக்கோம் இந்த பார்ட் வாங்கினதே பார்த்திங்கன்னா 60 ருபீஸ் தான். செலவே இல்லாமல் 1000 கணக்கு செலவு பண்ணாமல் 60 ரூபாயிலே நம்ம எல்லா வேலையும் முடிச்சிடலாம். வாஷிங் மிஷின் நம்ம சூப்பராக டீப் க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை வாஷிங் மிஷினில் எப்படி ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி கழட்டமோ அதே மாதிரி கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்க்ரூ வரக்கூடிய இடத்துல கரெக்டாக ஃபிட் பண்ணுங்கள். பாருங்கள், கரெக்டாக ப்ரெஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் அது நல்லா செட் ஆகிடும். இப்போ ப்ரெஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அது செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நம்ம கரெக்டாக அந்த ஸ்க்ரூவை வந்து கரெக்டாக வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸ்பேனர் அந்த அளவுக்கு ஸ்பேனர் இருந்தால் வச்சு நல்லா கரெக்டாக வந்து டைட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம துணி துவைக்கும் போது லூஸ் ஆகக்கூடாது. நல்லா ஒரு ஸ்பேனரை வச்சு நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டைட் பண்ணிட்டோம். ஸ்பேனர் வச்சு நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களை எல்லாருமே பாராட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கரண்ட்டு பில்லையும் சேவ் பண்ணலாம். நம்ம வாஷிங் மிஷின் டீப் க்ளீன் பண்ணுறதுனால நம்ம வாஷிங் மிஷினில் துணியும் வந்து பளிச்சின்னு துவைக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா வந்து டைட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஸ்பேனர் வச்சு ஃபுல்லாக டைட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நீங்கள் மேலே கரெக்டாக அந்த கேப்பையும் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. இங்கே பாருங்கள் 2 ஊக்கு மாதிரி தெரியுது, அதை அந்த ஹோல்ஸில் மாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா கரெக்டாக செட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக இந்த பாட்டை வந்து நம்ம கடையில் வாங்காமல் கடையில் சர்வீஸ் மேன் எல்லாம் கூப்பிடாமல் சூப்பராக நம்மளே வந்து செட் பண்ணி மாட்டிட்டோம். இதனால் நம்ம எந்த அளவுக்கு மணி சேவ் பண்ணியிருக்கோம், பல ஆயிரம் மிச்சம் பண்ணியிருக்கோம், வாஷிங் மிஷினும் டீப் க்ளீன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம உடஞ்சதுனால தான் அந்த பாட்டை கழட்டி மாட்டணும் அப்படின்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 6 மந்த்ஸ்க்கு 1 டைம் இல்லை 1 இயர்க்கு 1 டைம் நீங்கள் இந்த மாதிரி இந்த ப்ராசஸில் அந்த பாட்டை கழட்டிட்டு ஃபுல்லாக உள்ளே வந்து இருக்கக்கூடிய டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுங்க. ஸோ சூப்பராக நம்ம வாஷிங் மிஷினை மெயின்டைன் பண்ணலாம். ஸோ நம்ம கழட்டின பொருள் எல்லாமே வந்து கரெக்டாக க்ளீன் பண்ணி ஃபிட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம டம் க்ளீன் பண்ணிடலாம். ஸோ 2 பொருள் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு மகில் ஏதாவது ஒரு நீங்கள் வேஸ்ட் பாக்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு லெமன் கட் பண்ணி அதோட ஜூஸை மட்டும் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய விதையெல்லாம் தனியாக எடுத்துருங்க. இதோட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 மக் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 2 பொருள் தான் சூப்பராக நம்ம டீப் க்ளீன் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வாஷிங் மிஷினில் ஃபுல்லாக ஊற்றி விட்டுடுங்க. வாஷிங் மிஷினில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த தண்ணியை ஊற்றி விட்டுடுங்க. ஊற்றி விட்டுட்டு உங்கள் வாஷிங் மிஷினில் ட்ரம் க்ளீனிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ பாருங்கள், நம்ம வாஷிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் பாருங்கள், பவர் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபங்க்ஷனில் போயிட்டு எக்கோ டம் க்ளீன் இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் ஆன் பண்ணி விட்டுடுங்க, ஸ்டார்ட் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்ட் பண்ணி விட்டு முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், சூப்பராக வந்து வாஷிங் மிஷின் க்ளீன் ஆகிடும். ஸோ ஒரு 53 மினிட்ஸ்க்கு அப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள், ஒரு சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ நான் எப்படி எப்போவும் ரெகுலராக துணியை வாஷிங் மிஷினில் துவைப்பேன் அப்படின்ற வீடியோவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து எப்போவுமே வாஷிங் மிஷினை ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுடுவேன். பவர் பட்டன் ஆட் பண்ணி ஸ்டார்ட் பட்டன் அழுத்தி விட்டோன்னா தண்ணியெல்லாம் ஃபஸ்ட்டு வர ஆரம்பிச்சிடும். துணிகளை வந்து ஃபஸ்ட்டு நான் சேர்க்க மாட்டேன். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக வந்து துணியை வந்து அழுக்கு இல்லாமல் துவைக்கலாம். தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வந்து நிறைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவுடர் போட்டுக்கோங்க. பவுடரோ லிக்விடோ நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு லிக்விட் வர பார்த்திங்கன்னா பவுடர் தான் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அதை நம்ம ஸ்ட்ரைட்டாக போடும்போது துணிகளில் வெள்ளை வெள்ளை திட்டுக்கெல்லாம் ஆகிடுது. துணிகளும் வந்து அந்த அளவுக்கு வந்து அழுக்கு போகிற மாதிரி இருக்காது. ஸோ இந்த ப்ராசஸில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து துணிகளில் வந்து அழுக்கு போச்சு. பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பட்டன் அழுத்தி விட்டு ஷேக் பண்ணி விட்டிங்கன்னா பவுடர் நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகிட்டு அந்த பவுடரோட நுரெல்லாம் நல்லா வரும். ஸோ நீங்களே வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம துணிகள் போட்டதுக்கப்புறம் பவுடர் சேர்த்திங்கன்னா பவுடர் ஃபுல்லாக வந்து துணிகள் அங்கங்கே வெள்ளை திட்டுக்களாக இருக்கும், அழுக்கும் போகாது. பாருங்கள், நல்லா வந்து நுர வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பட்டனை அழுத்திடுங்க, ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் துவைக்கக்கூடிய துணிகள் எல்லாத்தையும் வந்து வாஷிங் மிஷினில் சேர்த்துருங்க. எந்தெந்த துணிகள் சேர்க்குறீங்களோ சேர்த்து விட்டுடுங்க. சேர்த்துட்டு நீங்கள் வாஷிங் மிஷினை க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுடுங்க. நல்லா வாஷிங் மிஷினில் ஊறட்டும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் துணி நல்லா பாருங்கள், பார்க்கும்போது நல்லா ஊறிடுச்சு. ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் இன்னொரு லிக்விடும் சேர்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா இதை நீங்கள் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பேஸ்ட்டெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக தூக்கி போட்டுவிடுவோம். அதை வந்து நான் கட் பண்ணி ஃபுல்லாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து அதை ஃபுல்லாக நல்லா கழுவி எடுத்துகிட்டு அது ஒரு லிக்விடாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை நம்ம வீடு துடைக்க யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ துணியெல்லாம்
ஊறினதுக்கப்புறம் நம்ம அந்த லிக்யூடை சேர்த்து நீங்கள் பவர் பட்டனை அழுத்தி விட்டுருங்க. ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்பவும் போல் ரெகுலராக நார்மலாக நீங்கள் எப்படி துணியை வாஷ் பண்ணுவீங்களோ அந்த டைமருக்கு வச்சுருங்க. ஸோ இந்த பேஸ்ட் லிக்விட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸில் நான் வாஷிங் மிஷினில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே திட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். வாஷிங் மிஷினில் துணி துவைக்கிற எங்கே அழுக்கு போகுது, ஃபுல்லாக சட்டையெல்லாம் அழுக்காக இருக்கே அப்படின்னு எப்போவுமே திட்டு வாங்கிட்டே இருந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த திட்டே வாங்குறதில்லை. இந்த மாதிரி திட்டு வாங்கின அனுபவங்களும் உங்களுக்கு இருந்துச்சா அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ அதுக்காக என்ன டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போல்லாம் மோஸ்ட்லி எல்லாருமே வாஷிங் மிஷின் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதனால் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான டிப்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவும் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.